ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி. அந்த பாஸ்தாவில் இன்றைக்கி நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, அதில் எக்கும் ஃப்ரைடு சிக்கனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி, உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய பேர் பாஸ்தா செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கும்போது எடுத்து வச்சுருக்க பாஸ்தா நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். 350 கிராம் பாஸ்தாவை அந்த தண்ணியில் போட்டு பாயில் பண்ணணும். அது பாயில் ஆகிறதுக்கு அந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஸ்பூன் ஆயிலும் அது கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட்டையும் போட்டுடுறோம். இது ரெண்டும் ஏன் நம்ம ஆயில் போடுறோன்னா, அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சால்ட்டையும் போடணும்னா அதனோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வேகும் போதே போட்டோன்னா எங்களோட சால்ட் ஏறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சால்ட்டை ஆட் பண்ணுறோம். இது நல்லா வெந்து ஒரு 75% அது குக் ஆன அப்புறம் பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். அது நல்லா அதை கட் பண்ணும்போதே தெரியும் நமக்கு வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்தா ஃபுல்லாக இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு பாஸ்தாவை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அது ரொம்ப ஹாட்டாகவே இருந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடிய ஸ்டேஜில் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்ரு போட்டு திரும்ப ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்குவோம். அந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய். அதில் ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெய் சூடான உடனே இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அந்த வெங்காயம் கூடவே அந்த வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூடவே நான் 2 ஆர் 3 உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எவ்வளோ தேவைமோ, எனக்கு 4 தேவைப்படுச்சு, நான் 4 போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணுன்ட்டு. உங்களுக்கு 2 இல்லை 3 போதுனாலும் அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கும் போதே நமக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம வேறு பாஸ்தாவில் சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ சால்ட் நம்ம பார்த்தே யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அந்த ஆனியனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அது சேஞ்ச் ஆகணுன்னே இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூனு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை அதோட கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போடும்போது கொஞ்சம் கலர் தூக்கலாக தெரியும். அதுக்காக நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இந்த வெங்காயம் அது கூட. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான், அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸும் 1 ஸ்பூனுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக தான் பசங்களுக்கு இந்த டேஸ்ட் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா நல்லா வெந்து நல்லா பார்க்கவே நல்லா ஸ்பைஸியாக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நான் 2 முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் அந்த முட்டைக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கணுன்றதுக்காக நான் இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இந்த முட்டை அப்படியே கிளறாமல் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக தான் நம்ம அதோடு சேர்த்து கிளறணும். அந்த பச்சை முட்டையை டோட்டலாக கிளறக்கூடாது, நல்லா இருக்காது. அதில் ஒரு மாதிரி இந்த கவுச்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் அதை மெதுவாக
கிளறி விடணும். அந்த முட்டை கொஞ்சம் வேக வேக தான் அதை அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த இந்த பாஸ்தாவை, ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இப்போ இதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பாஸ்தாவும் மசாலாவும் நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக சேர்த்து கிளறி விடணும். அந்த வெங்காயம், தக்காளி, முட்டை எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சேர்த்து நம்ம கிளறணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கிளறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அந்த கலர் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடணும். அந்த திரும்ப அதை எடுத்து ஃபுல்லாக கிளறி விடணும். அந்த பாஸ்தா நல்லா கோட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக மசாலாவோடு அந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளியராக கிளறி விடணும். அதுக்கப்புறம் இதோட நான் ஃப்ரைட் சிக்கன் வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இதோடு சேர்த்து இதையும் கிளறி இதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தா தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அதில் இறங்கும், பாஸ்தாவில் இறங்கும். அப்போ அதை சாப்பிடும்போது சிக்கன் பாஸ்தா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிக்கன் நிறையவும் சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்க்கணும். அது அங்கங்கே கொஞ்சம் சாப்பிடும்போது கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய சிக்கனோடு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாளைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸாக்கும் செய்து கொடுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், தில்ஸ் குக்கிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.